மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துளசியோட உயிரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னா நம்ம சின்ன தம்பி துளசியோட கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். ஆனா நம்ம சின்ன தம்பி தயங்குறாங்க. எப்படி நம்ம சின்னம்மா கழுத்துல தாலி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல இருந்த அம்மா, இங்க பாருப்பா, நீ இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் தாமதம் பண்றது இந்த பொண்ணோட உயிருக்கு தான்ப்பா ஆபத்து. இங்க பார், எதையும் யோசிக்காம முதல்ல உன் கையில் வச்சுக்கிட்டு இருக்க தாலியே இந்த பொண்ணு கழுத்தில் கட்டுப்பா. ஊர் ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுப்பா. உனக்கு இந்த பொண்ணு முக்கியமா, இல்லை நீ இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கே அது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா, என்ன ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றும் புரியலையா? என்னப்பா இப்படி உயிரே போயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே பார், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போது நம்ம உயிரை காப்பாற்றி ஆகணும். முதல்ல அந்த தாலியை இந்த பொண்ணு கழுத்தில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி, அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா சின்னம்மாவை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம துளசியை முகம் பார்க்காம கூட இங்கே ஊர் ஜனங்க வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வாசலவே பார்த்துக்கிட்டு இங்கே நம்ம துளசி கழுத்தில் தாலியும் கட்டிடுறாங்க. துளசிக்கு மயக்கம் அப்போ தான் தெரியுது. இப்போது நம்ம துளசியுமே பார்க்குறாங்க. சின்ன தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எதுக்காக என் கழுத்தில் தாலி கட்டுன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசி பயங்கர அதிர்ச்சியாக கேட்கவும் உடனே இங்கே நம்ம சின்ன தம்பி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைம்லையே உடனே ஊர் ஜனங்க எல்லாருமே வந்துடுறாங்க. எங்கடா நீ, ஏதோ ஒரு பொண்ணு இந்த கருவறைக்குள்ளே, அதாவது கோவில் கருவறைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு, அதுவும் அந்த பொண்ணு விதவன்னு சொல்லி சொன்னியே, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு, தோ இங்கே தான் உட்காண்ட்ருக்கு, இந்த பொண்ணு தான் ஐயா. இந்த பொண்ணு தான் கோவில் பூட்டை உடைச்சி உள்ளே வந்து என்னென்னமோ சொல்லுச்சு. காரணமெல்லாம் எனக்கு சரியாக படுற மாதிரியே இல்லை, ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை. இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நினைக்கிறேன் அது இதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அந்த அம்மா, அதாவது நம்ம துளசியை காப்பாற்றினாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கும் இந்த தம்பிக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இவங்க ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் சொந்தக்காரன் தான், ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம துளசியை காப்பாற்றினாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஊர் ஜனங்க, ஊர் தலைவர் வந்து, என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போது எதுக்காக இவங்க பூட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, இந்த பொண்ணு அதான் என் சொந்தக்கார பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, ஆபத்து வந்துருச்சு. அதனால தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த கோவிலுக்குள்ளே வந்தாலே தவிர மற்றபடி வேறு எந்த தப்பான நோக்கத்திலும் இந்த பொண்ணு இந்த கோவிலுக்குள்ளே வரலையா. அவள் என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தா. அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியலையா, அது மருந்து வாங்கிட்டு போகிறதுக்காக நம்ம சித்தர்கிட்ட தான் வந்திருந்தாயா. இவங்க எந்த தப்பான ஆளுங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ஊர் தலைவர்கிட்ட சமாளிக்கிறாங்க. இங்கே நம்ம துளசி ரொம்பவுமே பதட்டமாக இருக்காங்க. இப்போது இங்கே ஊர் தலைவர் சரி சரி, கல்யாணம் ஆகாத பொண்ணும் விதவையும் இந்த கோவிலுக்குள்ள நுழையவே கூடாது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டிருக்கு, அவங்க எதுவும் தப்பான நோக்கத்தோடு வரல, ஏதோ மருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்களோட சொந்தக்காரவங்க, இருந்துட்டு போகட்டும் விடுங்க, எதுக்காக இப்படி ஏதோ திருடிட்ட மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் ஜனங்களும் கலைஞ்சி போயிடுறாங்க. இப்போது நம்ம துளசி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. சின்ன தம்பி, எதுக்காக நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. இப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா துளசி, உன் பேர் துளசி தானே, இங்கே பார், அந்த தம்பி மட்டும் உன் கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா நீ உயிரோடவே இந்த கோவிலை விட்டு, ஏன் இந்த கோவிலை விட்டு ஒரு அடி கூட நீ பக்கம் நகர்ந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த ஊராளுங்க அப்படியாப்பட்டவங்க. கன்னி கழிஞ்ச, அதாவது கன்னி பொண்ணுங்களும் விதவைங்களும் இந்த கோவிலுக்குள்ளே நுழையவே கூடாது. அப்படி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்க உயிரோடு இருப்பாங்களான்றது கூட டவுட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நீ வளநாட்டை சேர்ந்தவ, வளநாட்டிலேருந்து யார் வந்தாலுமே இந்த ஊருக்குள்ளே காலை எடுத்து வச்சுட்டாங்கன்னாவே அடுத்த நிமிஷமே அவங்க மரணம் தான். நீ இந்த, அதாவது நீ கொடுத்து வச்சவனு கூட சொல்லலாம், உனக்கு நல்ல நேரம்னு கூட சொல்லலாம். இந்த ஆத்தா தான் உன்னை காப்பாற்றி விட்டுருக்கா. நீயும் இந்த தம்பியும் போயிட்டு உங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம துளசி இருந்துட்டு, சரி இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன தம்பி நான் முதல்ல அத்தையை காப்பாற்றணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே நம்ம சின்ன தம்பியும் துளசியும் அந்த ஊரில் இருந்து அந்த ஊரை விட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இங்கே பவானி
இங்கே துளசிக்கிட்டேயும் சின்ன தம்பிக்கிட்டேயும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னடி என்ன இந்த சின்ன தம்பியும் நீயும் ஊரை விட்டு ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சரி, எக்கேடனா கெட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அந்த அபிராமி நாச்சியார் உயிரோட இருக்கவே கூடாது. நீங்கள் மருந்து கொண்டு போனால் தானே அந்த அபிராமி நாச்சியாரை காப்பாற்ற முடியும். இந்த மருந்தை என்கிட்ட குடுடி அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து சத்தமாக சொல்லவும் இங்கே துளசி சொல்கிறாங்க, இங்கே பாரு பவானி, தேவையில்லாமல் விளையாடிக்கிட்டு இருக்காத. இது ஒரு உயிர். எப்படி உனக்கு ஒரு உயிரை கொல்றதுக்கு மனசு வருது? அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரை கொல்றதுக்கான உரிமை உனக்கு யார் கொடுத்தா? அந்த கடவுள் உன்னை சும்மா விட மாட்டார். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு வழியை விடு, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பவானி இருந்துட்டு, என்ன துளசி அப்படி துள்ளுற? நீயும் சின்ன தம்பியும் கல்யாணம் பண்ணிக்கினீங்க அப்படிங்கிற விஷயம் உன் அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த நிமிஷமே உயிரை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசிக்குமே ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்குது. இங்கே பாரு பவானி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணாமல் தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என் அத்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. என் உயிரை விட என் அத்தை உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க இந்த வளநாட்டாவே கட்டி காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் என் அத்தை செய்வாங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுரு பவானி, உன் காலில் கூட விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட காலில் விழுறாங்க. இங்கே பவானி இருந்துட்டு, இங்கே பாரு துளசி, உனக்கு இறக்கப்பட்டு நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னா அப்படிதான் ஏன் உயிர் போயிடும். ஏன்னா சிவகாமி அம்மா சொல்லியிருக்காங்க, அபிராமி நாச்சியாரோட உயிர் போகணும், அப்படி போகலை அப்படின்னா ஏன் உயிரை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போது நான் யார் பக்கம் நிற்க முடியும்? என் உயிரை தானே காப்பாற்றிக்க முடியும். துளசி, நீ இங்கேருந்து போகவே முடியாது. அந்த அபிராமி நாச்சியார் இறந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி சொல்கிறாங்க. நம்ம சின்ன தம்பிக்கு பயங்கரமாக கோவம் வருது. பவானியையும் பவானியோட ஆட்களையும் அடித்து தூள் கிளப்பிட்டு இங்கே நம்ம துளசியை சின்ன தம்பி இங்கே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம துளசி போனதுமே பரஞ்சோதி கிட்ட, மாமா நான் மருந்து கொண்டு வந்துட்டேன் மாமா, இந்த மருந்தை முதல்ல அத்தைக்கு கொடுத்து அத்தையை காப்பாற்றுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போது சூடாமணி, செண்பகம், கோமதி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஊருக்குள்ளே போயிட்டு வீரபாண்டி ஊரில் போயிட்டு இவ திரும்பி வந்துட்டாளே, போனவ வரமாட்டா, இவளும் செத்துருவா, இந்த நாச்சியாரும் செத்துருவான்னு பார்த்தா இப்போது அது நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம துளசி சீக்கிரம் மாமா தயவு செஞ்சு அத்தை எப்படியாவது காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பரஞ்சோதி இருந்துட்டு, கவலையே பட வேண்டாம், கண்டிப்பாக நான் அபிராமியை காப்பாற்றிடுவேன். ஏன்னா இந்த மருந்து வந்துருச்சுல்ல, இந்த மருந்து அந்த கரும்பு காட்டு விஷத்தை முறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம அபிராமிக்கு அந்த மருந்தையுமே கொடுக்குறாங்க. இப்போது அபிராமியுமே நல்லபடியாக உயிர் பொழிச்சுக்கிறாங்க. துளசியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. துளசி, நீ மட்டும் மருந்து கொண்டு வரல அப்படின்னா நான் இறந்து போயிருப்பேன் துளசி. நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டுருவ. அது மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையை கூட நீ நினச்சி பார்க்காம நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்ச. அது மட்டும் இல்லாமல் இப்போ என் உயிரவே காப்பாற்றிருக்க. உண்மையாகவே நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் துளசி. நீ எப்போவுமே என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சின்ன தம்பி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா அந்த கல்யாணம், துளசிக்கு தாலி கட்டினது அதெல்லாம் பெருசாக மைண்டுக்குள்ளே இல்லை. ஏன்னா அபிராமியை எப்படியாவது காப்பாற்றணுன்றது தான் நம்ம துளசியும் நம்ம சின்ன தம்பியும் நினச்சிது. இப்போது அதுவும் நடந்துருச்சு. உடனே இங்கே நம்ம சூடாமணியோட அம்மா கோமதி வந்து அங்கே நம்ம துளசி கழுத்தில் இருக்கிற தாலியை கவனிக்கிறாங்க. தாலியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏய் சூடாமணி, அங்கே பாருடி, துளசி கழுத்தில் தாலி இருக்கு, யார் கட்டியிருப்பா? ஒருவேளை அந்த பவானி கட்டியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி இருந்துட்டு, தெரியலையம்மா யார் கட்டியிருப்பாங்கன்னு, அவங்க சொன்னாதான் தெரியும், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சூடாமணியோட அம்மா உடனே நம்ம அபிராமி கிட்ட, அண்ணி அங்கே பாருங்க அண்ணி, துளசி கழுத்தில் தாலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பார்த்த நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே துளசிக்குமே ரொம்பவே படபடப்பாக இருக்குது. சின்ன தம்பிக்குமே பயங்கரமாக பதட்டமாக இருக்குது. உடனே நம்ம அபிராமி அப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க. இப்போது இங்கே சூடாமணியோட அம்மா இருந்துட்டு, அண்ணி என்ன அண்ணி இது, இந்த துளசி கழுத்தில் எப்படி தாலி வந்திருக்கும்? ஒருவேளை அந்த பவானி இந்த துளசி கழுத்தில் தாலி கட்டிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி இருக்காது துளசி, என்னம்மாச்சு, என்னம்மா உன் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம துளசி வந்து சொல்லவே தயங்குறாங்க. என்னம்மா ஆச்சு, அந்த பவானி உன் கழுத்தில் தாலியை கட்டிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம
துளசி இது சூடாமணி இருந்துட்டு, "அத்தை அதான் நல்லா தெரியுதே! தாலிய கட்டிட்டு இருக்கான். எப்படியாவது உங்க உயிர காப்பாத்திடணுன்றதுக்காக கையில கால்ல விழுந்து இங்க துளசி வந்திருப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அபிராமி பயங்கரமா அழுகுறாங்க. உடனே நம்ம துளசி இருந்துட்டு, "அத்தை அழுகாதீங்க அத்தை. அது வந்து பவானி என் கழுத்துல தாலிய கட்டல. ம் சின்ன தம்பி தான் என் கழுத்துல தாலிய கட்டுனாரு" அப்படின்னு சொல்லி சொல்லவும், இத கேட்ட நம்ம அபிராமி பயங்கரமா அதிர்ச்சி ஆவுறாங்க. ஊர் ஆளுங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆவுறாங்க. இப்போ சூடாமணி இருந்துட்டு, "அத்தை என்னத்தை இதெல்லாம்? இவங்க 2 பேருமா ரொம்ப க்ளோஸா இருக்கிறப்பவே நான் நெனச்சேன், இந்த சின்ன தம்பி என்னைக்காவது ஒரு நாள் துளசி கழுத்துல தாலிய கட்டுவான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா, துளசிக்காக நீங்க சின்ன தம்பிய துணையா போட்டீங்க. அதாவது பாடிகார்டா போட்டீங்க. இப்போ அந்த துளசிக்கு ஆபத்தா இருந்தவனே இவனாட்டம் தான் இருக்கு. துளசி கழுத்துல சமயம் பார்த்து தாலிய கட்டிட்டான் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, "அது வந்தும்மா" அப்படின்னு சொல்லி சொல்ல வரவும், நம்ம அபிராமிக்கு பயங்கரமா கோவம் வருது. சின்ன தம்பிய பல்லார்ன்னு அறையிறாங்க. சின்ன தம்பி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. கன்னத்து மேல கைய வச்சுக்கிறாங்க. செம்ம அடி விழுந்துச்சு. இப்போ சூடாமணி, அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாருமே செம்ம அடி. "சூப்பர் சூப்பர்! ஏய் சூடாமணி, இத வச்சியே இந்த துளசியையும் சின்ன தம்பியையும் இப்படியே தொரத்தி விட்டுறணும். அபிராமி நாச்சியார் அதான் அபிராமி அண்ணியோட மனசு மாறினாலும் மாறலும். ஒரு வேளை துளசியையும் சின்ன தம்பியையும் நம்ம வீட்டிலேயே இருக்க வைக்கலான்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஒத்துக்கவே கூடாது. சூடோடு சூடா இந்த சின்ன தம்பியையும் துளசியையும் விரட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஆயிடலாம். அசாதாரணமாக, அதாவது சாதாரணமாக நம்ம நாச்சியாரோட மொத்த சொத்தையையும் ஏமாற்றி பிடுங்கிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணியோட அம்மா சொல்கிறாங்க. "சூப்பர்மா, நம்ம எதிர்பார்க்காது எல்லாமே நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க அபிராமி, "என்ன சின்ன தம்பி, நான் உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ போய் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? துளசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். துளசிக்கு எப்பவுமே பக்கத்துணையா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே உன்னை நான் அவளுக்கு காவலா வச்சேன். ஆனா நீயே இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா? ச்சீ! யாரையுமே நம்பக்கூடாதுல்ல. யாரை நம்பினாலும் முதுகுல குத்திட்டு போயிடுறீங்களே" அப்படி சொல்லிட்டு அபிராமி பயங்கர சத்தமாக கேட்குறாங்க. துளசி இருந்துட்டு, "அத்தை அது வந்து அத்தை." "துளசி நீயும் பேசாத துளசி. அப்போ நீங்கள் 2 பேருமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க ஆமா தானே?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுவும் பேசாத துளசி. எல்லாருமே ஏன் வயிற்றுல புளியை கரைச்சிட்டீங்க. நான் இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல துளசி. சத்தியமாக எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல. நானும் என் பையன் போய் சேர்ந்த இடத்துக்கே போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாவறதுக்காக இங்கே பக்கத்தில் உள்ள கிணத்துக்கிட்ட ஓடுறாங்க. உடனே பரஞ்சோதி, "அபிராமி ஒரு நிமிஷம் நில்லு அபிராமி. நீ ஏன் சாகணும்? துளசிக்கு அப்படி இன்னொரு கல்யாணம் ஆனாலுமே ஆயிட்டு போகுது. அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டோம். அவங்க 2 பேருமே பிடிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை எதுக்காக நீ இப்படி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்பட வைக்கிற? அது என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். நீ உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அபிராமி" அப்படின்னு சொல்லவும், "என்னங்க காரணம் இருக்குது? நான் பெத்த பிள்ளை. நான் ராசாவாக நினச்ச பிள்ளை என்னை விட்டு எங்கேயோ போயிட்டான். இப்போது துளசிக்காக தான், அதுவும் என் பிள்ளை அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டானே, அவளை இந்த வளநாட்டுக்கே நாச்சியார் ஆக்கலான்னு சொல்லிட்டு பெரிய கனவோடு இருந்தேங்க. அவளே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டா. இனிமே நான் யாருக்காக உயிரோடு இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ நம்ம பரஞ்சோதி வந்து மனசுக்குள்ளே இருந்த ரகசியத்தை அதாவது உடைக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். "அபிராமி, நம்ம பெத்த புள்ள, நீ 10 மாதம் சுமந்து பெத்த புள்ள இப்போ உயிரோடு தான் இருக்கான் அபிராமி" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அபிராமி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி, அவங்க அம்மா, அவங்க அப்பா, செண்பகம், பூபதின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே செண்பகம் இருந்துட்டு, "என்ன மாமா நீங்கள் சொல்கிறீங்க? அது எப்படி அக்கா பெத்த புள்ள உயிரோடு இருக்கும்? அதான் முத்து தான் இறந்துட்டான்ல" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பரஞ்சோதி, நம்ம சிவகாமியோட அம்மா, அதாவது சிவகாமியோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ பரஞ்சோதியை கூப்பிட்டு ரகசியம் சொன்னாங்க இல்லையா, அபிராமிக்கு பிறந்த குழந்தை இப்போ உயிரோடு தான் இருக்குது, அது தாயம்மா கிட்ட வளருது அப்படின்ற விஷயத்த இங்கே நம்ம பரஞ்சோதி அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க? என்ன சமாதானப்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் இப்படி சொல்லாதீங்க.
நான் இனிமேல் உயிரோடவே இருக்க போகிறது இல்லைங்க. நீங்கள் இதை சும்மா சொல்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், சத்தியமாக நான் சொல்கிறது உண்மை. இந்த சாமி முன்னாடி வச்சு சொல்கிறேன், நான் சொன்னது உண்மை. நான் அதாவது நம்ம குழந்த தாயம்மா கிட்ட வளருது அபிராமி. தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் சொல்கிறத நான் எப்படிங்க நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு, சிவகாமியோட அப்பா தான் என்கிட்ட இந்த ரகசியத்தை சொன்னார். நான் அன்னைக்கே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதாவது நம்ம குழந்தை எங்கே இருக்கானோ எங்கே ஏதுன்னு சொல்லிட்டு நீ தவிப்ப. அது மட்டும் இல்லாமல் சிவகாமியோட அப்பா மேலே உனக்கு கோபம் அதிகரிக்கும். அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்லலை. நம்ம பிள்ளைய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதாவது உன்கிட்ட நான் வந்து ஒப்படைக்கணும், முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்லலை அபிராமி. நான் சொல்கிறத நம்ப அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே நம்ம அபிராமியுமே எங்க உண்மையாக சொல்கிறீங்களாங்க, நமக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருக்காங்கங்க. இதை கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே முத்து செத்ததில் என்னால் அதை வந்து ஏற்றுக்க கூட முடியலைங்க. முத்து இப்போ இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. என்னதான் அவனை நான் 10 மாதம் சுமந்து பெக்கலை அப்படின்னாலுமே அவன் இறந்து போனதை நினச்சி என்னால் சத்தியமாக அதெல்லாம் தாங்கிக்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாங்க, அப்போது முத்து யாருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், முத்து சிவகாமியோட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அபிராமி இன்னுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏங்க எப்படிங்க அந்த குழந்தை மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதான் சிவகாமியோட அப்பாவுக்கு அதாவது சிவகாமி குழந்தை வந்து நல்லா வசதியாக ஜமீனில் வாழணும் அப்படின்றதுக்காக சிவகாமி அம்மாவோட குழந்தைய நம்ம கிட்ட வச்சுட்டு நம்ம குழந்தைய எடுத்து தாயாம்மா கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. தாயாம்மா கிட்ட நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இவர் இப்படி பண்ணணும், குழந்தை விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அபிராமி, இதையும் சொன்னார். நான் பண்ண பாவத்துக்கு தான் நான் இப்படி இருக்கேன். அந்த கடவுளாக பார்த்து எனக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமையே போயிடுமோ அப்படின்றதுக்காக தான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன்ப்பா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிட்டுருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சிவகாமிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏங்க நம்ம பையன் இப்போ எங்கெங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை, உங்கள் பையன் இப்போது உயிரோடு தான் இருக்காங்கன்றதை நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு. துளசி நீ என்கிட்ட பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க அத்தை, அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. துளசி வந்து பாம்பு கொத்துன விஷயம், அதாவது பவானி வந்து துரத்திட்டு வந்ததுனால கோவிலுக்குள்ளே போனது, கோவிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பாம்பு கொத்துன விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஊர் ஆளுங்களோட அதாவது அந்த ஊரோட பழக்க வழக்கம், அதாவது கன்னி பொண்ணுங்க உள்ளே போகக்கூடாது, அதுக்கப்புறம் அதாவது விதவைங்க வந்து உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது, அதுக்கப்புறம் நம்ம சின்ன தம்பி அதனால் தாலி கட்டின விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம அபிராமியுமே புரிஞ்சுக்கிறாங்க, துளசியை தன்னோட அணைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அபிராமிக்கு மனசு கேட்கல. என்னதான் இருந்தாலும் சின்ன தம்பியை தான் பெத்த பிள்ளை மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். சின்ன தம்பி, துளசியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ இப்படி பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பியுமே, ஆமாம்மா மனசறிஞ்சு நான் சத்தியமாக துளசி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. என் கனவுல கூட அதை நான் நினச்சி பார்த்தது கிடையாது. இங்கே பாருங்கள் அம்மா, தயவு செஞ்சு அந்த தாலியை கலட்டி என் கையிலே கொடுத்துட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம அபிராமி யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம துளசியுமே, ஆமாத்த இது சும்மா ஏதோ தற்காப்புக்காக கட்டினது, இது உண்மையான கல்யாணமெல்லாம் கிடையாது அத்தை, நான் தாலியை கலட்டி கொடுத்துடவா அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம அபிராமி யோசிக்கிறாங்க. அப்போ தான் கரெக்டான நேரத்தில் துளசியோட அம்மா வராங்க. இங்கே துளசியோட அம்மா இருந்துட்டு சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ துளசி அந்த தாலியை கழட்டுறதுக்காக வராங்க. நிறுத்து துளசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்லவும், அம்மா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ கழட்டக்கூடாது, இந்த தாலி உனக்கு நிலைக்குன்னு சொல்லிட்டு சித்தரே சொல்லியிருக்காரு. இங்கே பாரு துளசி, இந்த தாலியை நீ கழட்டாத, சின்ன தம்பி கூட நீ ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நீ சந்தோஷமாக வாழ்கிறத நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக
சொல்கிறதுக்காக நான் இதை ஏற்றுக்க முடியுமா? எனக்கு கல்யாணம் ஆனது ஒரு முறை தான், அதுவும் முத்து கூட தான். அவரும் நானும் சந்தோஷமாக வாழ முடியல. அவர் கையால் தாலி கட்டிக்கிற பாக்கியமாவது எனக்கு கிடைச்சது. தயவு செஞ்சு அதை மட்டும் என்னால் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த தாலியை நான் என் கழுத்தில் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம துளசியோட அம்மா இருந்துட்டு, வேண்டா துளசி, இப்படியெல்லாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இங்கே நம்ம சின்ன தம்பியோட அம்மா சின்ன தம்பியை பார்க்குறதுக்காக அபிராமியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் யாருமே இல்லை. வழியில் போகிற ஒருத்தவங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது சின்ன தம்பி அபிராமி ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அதாவது மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க கோவிலுக்குன்ற விஷயம். அப்படியே நம்ம சின்ன தம்பியை பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக வராங்க. ஏன்னா நம்ம சின்ன தம்பியோட அம்மாவுக்கு, அதாவது தாயம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஒரு வாரம் வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்லே தங்கணுன்றதுனால சின்ன தம்பிக்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம தாயம்மா மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணி தான் அது என்ன பிரச்சனை ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அடிக்கடிக்கு மயக்கம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அடிக்கடிக்கு ஸ்டொமக் பெயினோன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம தாயம்மா. இதெல்லாம் சின்ன தம்பிக்கிட்ட சொல்லி சின்ன தம்பியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம தாயம்மா வந்திருப்பாங்க. இப்போ கோவிலுக்குமே வராங்க. இப்போது இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. நம்ம துளசி கழுத்தில் சின்ன தம்பி தாலி கட்டியிருக்க விஷயமும் இங்கே நம்ம தாயம்மாவுக்கு தெரிய வருது. நம்ம துளசி அந்த தாலியை கழட்டுறதுக்காக வராங்க. நிறுத்து துளசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாயம்மா சொல்லவும், தாயம்மாவை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, இவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்ட்டு. நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, என்னம்மா ஏம்மா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு தான் வந்தேன், ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன தம்பி, நீ தான் அந்த பொண்ணு துளசி கழுத்தில் தாலி கட்டினியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, இந்த தாலி என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், தாயம்மா இருந்துட்டு அபிராமிக்கு முன்னாடி போயிட்டு, அம்மா, நான் தாம்மா தாயம்மா, சிவகாமி அம்மா வீட்டில் வேலைக்காரியாக வேலை செஞ்சவ. என் கையில் தான் உங்களுக்கு பிறந்த 10 மாதம் நீங்கள் சுமந்து பெற்ற குழந்தைய சிவகாமி அம்மாவோட அப்பா அவர் தூக்கி என்கிட்ட கொடுத்தாரு. நீ எங்கேயாவது போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை சொல்லிட்டாரு. நானுமே ஒரு பயத்தில் பதட்டத்தில் அங்கேருந்து உங்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தாயம்மா இப்போ சொன்னதை கேட்டதுமே நம்ம பரஞ்சோதியுமே, தாயம்மா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா, சொல்லுங்கள் தாயம்மா, எங்களுக்கு பிறந்த குழந்தை எங்கே இருக்குது, சொல்லுங்கள் தாயம்மா, சீக்கிரமாக சொல்லுங்கள், எங்கள் பிள்ளைய பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆதங்கமாக இருக்குது, ப்ளீஸ் தாயம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி சொல்லவும், உடனே நம்ம தாயம்மா இருந்துட்டு, அதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். இதோ இங்கே நிற்கிறானே சின்ன தம்பி, இவன் தான் உங்களுக்கு பிறந்த குழந்தை, இவன் தான் இந்த ஜமீனுக்கு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம அபிராமியும் பரஞ்சோதியும் பயங்கரமாக ஷாக்காக வராங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாயம்மா இருந்துட்டு அபிராமி கிட்ட, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாம்மா, இவனுக்கு உங்கள் குணம்தான், இவனுக்கு எப்போவுமே யாருக்குமே கெடுதல் நினைக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்க மாட்டான், மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சு பழக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அபிராமி பயங்கரமாக ஷாக்காக வராங்க. இப்போ நம்ம போயிட்டு அதாவது சின்ன தம்பியை தன்னோட நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாங்க. சின்ன தம்பி, நான் பெத்த பிள்ளையா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சூடாமணி காதில் புஷ்ஷுன்னு காற்று போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க நினச்சது எதுவுமே நடக்காது. நம்ம அபிராமிக்கு பிறந்த குழந்தை சின்ன தம்பி தான், அவங்க தான் இந்த வளநாட்டோட ஜமீனுன்ற விஷயமே இப்போ அவங்களுக்கு புரிய வருது. இனிமேல் யாராலையுமே அசைக்கவே முடியாது, இந்த சொத்துலேருந்து ஒரு ரூபா கூட நம்ம எடுக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இங்கே செண்பகம், பாண்டியன் அவங்கெல்லாம் கூட ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. நம்ம அபிராமி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது துளசி இருந்துட்டு நம்ம துளசியுமே சைலண்ட்டாகவே இருக்காங்க. அபிராமி துளசிக்கிட்ட, இங்கே பாருமா துளசி, நீ சின்ன தம்பியை ஏற்றுக்கணுமா, இவன் என் பிள்ளை தானே, நீ என் மருமகளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எப்படியோ ஒன்று நீ என் மருமகளாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே துளசி இருந்துட்டு, அது எப்படிம்மா என்னால் ஏற்றுக்க முடியும், என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது, என்னால் முத்துக்கு மட்டும்தான் பொண்டாட்டியே இருக்க முடியும், இந்த தாலியை என்னால் ஏற்றுக்க முடியாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு துளசி, தயவு செஞ்சு நீ சின்ன தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க.
நம்ம துளசி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அங்கே வந்த சித்தர் ஒருத்தவங்க துளசி கிட்ட, "இங்கே பாரு தாயி, நீ இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உன்னுடைய தலையெழுத்து. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானப்பா நடக்கும். இங்கே பாருமா, சின்ன தம்பி கூட ஒன்று சேர்ந்து நீ 100 வருஷம் சந்தோஷமாக வாழுவ. இதை நீ வந்து ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சித்தர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பியுமே தயங்குறாங்க. சரி, நம்ம அபிராமி கிட்ட போயிட்டு, "அம்மா, நீங்கள் தான் என்னை பெத்த அம்மான்ற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நான் சின்ன வயசில் ஒரு அம்முவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த அம்முவோட ஃபோட்டோ இப்போ வரைக்குமே என்கிட்ட இருக்குது. நான் அம்மு கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். எனக்காக அவள் காத்துக்கிட்டு இருக்குவாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம துளசிக்கு இப்போ தான் அந்த நினைவு எல்லாமே வருது. அதாவது நம்ம சின்ன தம்பிக்கிட்ட சொன்னது, பேசுனது எல்லாமே, அவங்க சின்ன வயசில் பேசுனது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. உடனே நம்ம துளசி, சின்ன தம்பி, நீங்கள் ஃபோட்டோவில் அம்மு அம்முன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த அம்முவே நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி எல்லாருக்குமே. இப்போது நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, "என்னம்மா சொல்கிறீங்க, நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம் சின்ன தம்பி, நான் தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன தம்பி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. "அம்முவா, அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம துளசியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம துளசி இருந்துட்டு, "என்ன சின்ன தம்பி உடனே கட்டி பிடிக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு. "வேறு என்னம்மா, நீங்கள் தானே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க சின்ன வயசில், உங்களுக்காக நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உண்மையாக என்கிட்ட அப்படி பேசலையா, பொய்யா நடிச்சிங்களா" அப்படின்னு சொல்லிட்டு. "அது ஏதோ சின்ன வயசில் அப்படி சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கவும், அபிராமி இருந்துட்டு, "சின்ன வயசோ பெரிய வயசோ என்னமோ ஏதோ நடந்து முடிஞ்சதெல்லாம் எல்லாருமே மறந்துடுங்க. இப்போது இங்கே பாரு துளசி, இப்போ உன் கழுத்தில் சின்ன தம்பி தாலி கட்டியிருக்கான். நீயும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறீங்க. அவ்வளோதான். என் பேச்சை கேட்பியா மாட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசிக்கிட்ட நம்ம அபிராமி சொல்லவும், நம்ம துளசி சைலண்ட்டாகவே இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம துளசி சின்ன தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.